பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நிந்தனைகளை நீக்குகிற தேவன். அவர் இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவன். எனவே அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனும் நிந்தனைகளை நீக்குகிறவன். அதேபோல் தன்னை விசுவாசிக்கிறவனுடைய நிந்தைகளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீக்குகிறவர். பூமியில் எல்லா மனிதர்களையும் உண்டாக்கிய தேவன்தான் பெலிஸ்தியர்களை உண்டாக்கி அவர்களை தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அணிவகுத்து வர செய்தார். ஒருவேளை போர் நடந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறாது. அவருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும்படியாக பெலிஸ்தியர்களுக்குள்ளே கோலியாத் என்ற ஒருவன் எழும்பி வந்து இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆனால் அங்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவரால் அங்கு கொண்டு வரப்பட்ட தாவீதோ ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொன்னான். உடனே தனக்கு எதிராக வந்த தாவீதை பார்த்த கோலியாத் அவனை அசட்டை பண்ணி தங்களுடைய தேவர்களை கொண்டு அவனை சபித்தான். ஆனால் தாவீதோ எதிர்த்து பேசாமல் சபிக்காமல், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று எதிர்கொண்டு போய் கோலியாத்தை கொன்று போட்டது நாம் யாவரும் அறிந்ததே. கர்த்தர் ராகேலுடைய நிந்தையை நீக்கி அவளுக்கு யோசேப்பை கொடுத்தார். யோசேப்பின் வழியில் வந்த தாவீது கர்த்தரை நிந்தித்த கோலியாத்தை கொன்று போட்டான். அம்மோனியனாகிய நாகாஸ் இஸ்ரவேலின் மேல் நிந்தையை வரப்பண்ணியதால் கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் சவுல் மேல் இறங்கி சவுல் நாகாஸை கொன்று இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தான். விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதனான பெலிஸ்தியனான கோலியாத்தை எகிப்திலிருந்து புறப்பட்ட வம்சத்தின் தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொல்லி கொன்று போட்டான். தாவீதினுடைய பக்தி, வைராக்கியம், அபிஷேகம் மற்றும் கர்த்தருடைய திட்டம், நோக்கம் கோலியாத்தை கொன்று போட்டு தாவீதின் தலையை உயர்த்தியது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனத்தையும் கர்த்தரின் அபிஷேகத்தை பெற்றவனையும் யாரும் நிந்திக்கவோ அசட்டை பண்ணவோ சபிக்கவோ முடியாது. அதேபோல் பெரும் கூட்டத்தோடு வந்தாலும் தனி மனிதனாக கோலியாத்தை போல எதிர்த்து நின்றாலும் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அழித்து போட முடியாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பக்தி, வைராக்கியம், அபிஷேகம் நமக்குள் இருந்தால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததியையும் நம்முடைய ஜனத்தையும் பயமுறுத்தவோ எதிர்க்கவோ ஒருவனாலும் முடியாது. எனவே கர்த்தருடைய பக்தி, வைராக்கியத்தையும் அபிஷேகத்தையும் பெற்று நம்மையும் தேவனையும் நிந்திக்கிற யாவருக்கு முன்பாக ஜெயமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற உம்முடைய ஜனங்களாகிய எங்களுக்கு எதிராக வருகிற நிந்தைகளையும் அசட்டை தனங்களையும் சாபங்களையும் தேவரீர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் நிந்தைகளையும் அவமானத்தையும் சாபத்தையும் உடைத்தெறியும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.